ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. யாராச்சும் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவள இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பக்கத்தில் இருந்தால் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற ஆர்கானிக் கார்டனிங் எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்ட உடனே அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு சேரும். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, இது ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் சீடு பண்ண போகிறோம். ஓகேவா? முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, நான் நெல்லூருக்கு போனான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சீடு என்னென்னா, கொத்தவரங்காய் சீடு எடுத்துகிட்டு வந்திருக்கு இல்லையா நெல்லூரில் இருந்து. அது கொஞ்சம் மண் எல்லாமே க்ளீன் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ஆனால் லேக் இருக்கக்கூடாது. வீடியோ லென்த் ரொம்ப வரக்கூடாது. அதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு டக்குனி ஒரு 1 ஹவர் வேலை 1 மினிட்ல காட்டிடணும் இந்த யூடியூப்பில். அது மாதிரி டேலண்ட் இருக்கணும். அதனால தான் இதெல்லாமே உங்களுக்கு செய்யும்போது நான் காட்டவே இல்லை. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நானே பண்ணேன், என் கையோட நானே பண்ணேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஆனால் கார்டன் லவர்ஸ் இருக்கும் இல்லையா, செடி பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நல்லாவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, மண் எல்லாமே கொஞ்சம் லூஸ் பண்ணி இது மாதிரி அந்த வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் சீடு போட்ட ஒரு லைனு, இன்னொரு லைன் நான் இந்த கேலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, கேலிஃப்ளவர் சீடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லூர் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, வெள்ளை கத்திரிக்காய், அது முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லலாம். அந்த முள்ளு கத்திரிக்காய் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு அந்த சீடெல்லாம் 3 லேயர் போட்டு 3 லேயரில் கொஞ்சம் கொஞ்சம் நான் மண் ஒரு லேயர் மண் நான் வச்சுருக்கேன். அது வச்சா தான் நம்ம தண்ணி ஊற்றப்போ அந்த சீடு பக்கத்தில் போகாமல் சீடு செடியாக ஜென்ரேட் ஆகும். இது பார்த்தீங்க இல்லையா, நான் இது எல்லாமே இன்றைக்கி பண்ணது தான். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. ரொம்ப ரொம்ப நேரமாக பண்ணேன். அதனால் வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியல. இந்த பச்சை மிளகாய் செடி நம்ம டெரஸ் கார்டனில் இருந்தது. அது எல்லாம் ரொம்ப வந்தது. அது எல்லாமே எடுத்துன்னு இங்கேயே போட்டேன். இந்தாங்க கொஞ்சம் ஒரு 4-5 பாவக்காய் இருக்குது. அப்புறம் அவரைக்காய் இருக்குது. அது நம்ம பறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் செடியும் நல்லா வருது. அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே போட்டதுக்கப்புறமா பாருங்கள், இதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாமே வேஸ்ட் எல்லாம் எடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு நானே வீடியோ எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் இருக்குது. யாருக்கு வேணாலும் நான் சொல்கிறது ஒன்று தாங்க, கொஞ்சம் டைம் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் இடம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கார்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதுவும் இன்னொரு அவரைக்காய் இங்கே போட்டிருக்கிறது பர்பிள் கலர் ஃப்ளவர் அவரைக்காய் வருது. கொஞ்சம் திட்டமாக வருது. இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இதுவும் ஊரில் எடுத்துகிட்டு வந்தது தான். அக்கா அவங்க கார்டனில் எடுத்துகிட்டு வந்தது தான். அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நல்லாயிருக்கும். அந்த அக்கா கார்டன் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வெயில் காலத்தினால அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே எடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது அதில். நீங்கள் பாருங்கள். நான் 2-3 நாளில் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த அவரைக்காவுக்கு மண் இதே மாதிரி எல்லாமே லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி இது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலை. லாஸ்ட்டில் தான் எனக்கு ஐடியா இதுவும் போட்டுடலாம், ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு லாஸ்ட்டில் தான் ஐடியா வந்தது. ஸோ அதனால் அப்பப்போ வீடியோ ஒரு கையில் எடுத்து ஒரு கையில் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் ப்ராப்பராக பண்ணலை. வரட்டும், அந்த செடி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஒரே நாளில் எல்லாம் பண்ணணுன்னா எனக்கும் கஷ்டம் தானே. நான் ஒன்று தான் இது எல்லாமே செய்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரே நாளில் பண்ண முடியாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் வெயில் எப்படி இருக்குது. நான் இருந்தாலும் எனக்கு பிடிக்குங்க இந்த சமைக்கிறது, இந்த
கார்டனு இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கார்டன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஸோ இது பாருங்கள், ஃப்ளவர் வந்து இது பர்பிளில் இருக்கு இல்லையா, பர்பிளில் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம போட்ட சீடு வந்து நம்மளுக்கு அது ஒயிட் கலரில் வரும். இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது, அது வந்து பறிச்சிடலாம். அவரைக்காய் வந்து நிறைய இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் பறிக்கலை, அது வந்து காஞ்சி போயிடுச்சு கொஞ்சம். இது பண்ணுறப்போ வீடியோ எடுத்தது நான் தானே. ஸோ அதனால் வந்து அங்கே முள் ஒன்று இருந்தது, அதுவும் குத்திச்சு, ரத்தம் வேற வந்துச்சு. என்ன பண்ணுறது, ஒரு வேலை செய்யணும்னா அதில் இருக்கிற கஷ்டங்களை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற கஷ்டங்களோட நம்ம வந்து சந்தோஷமாக எடுத்தால் தான் அந்த வேலை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும், செய்ய முடியும், அதில் வந்து சக்ஸஸ் எடுக்க முடியும் நான் நம்புகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து அடிபட்டாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு திரும்பி வேலை செய்யலாம். அப்புறம் வந்து இது பாருங்கள், கத்திரிக்காய் செடி நல்லா வருது. அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் செடி என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கே மட்டும் தனியாக போட்டிருக்கேன் கொத்தமல்லிக்காக, வந்தால் வரட்டும், இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொன்று ஏதாச்சும் போட்டுக்கலாம்னு சொல்லி அப்படி விட்டுட்டேன். இதெல்லாமே இன்றைக்கி பண்ணது தான். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரே நாளில் கஷ்டம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் வெண்டைக்காய் செடி, இதுவும் கத்திரிக்காய் செடி தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த குண்டியும் இந்த தொடியும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுட்டேனோ. என்னென்னா நம்ம நடக்கிறதுக்கும் வழி இருக்கணும், அப்படியே வந்து செடி போடுறதுக்கு இடம் இருக்கணும். இதெல்லாமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பண்ண போகிறேன். நல்லா இதாக பப்பாளி செடி கூட நல்லதாக வந்திருக்கு, பப்பாய செடி. அப்புறம் வந்து பாருங்கள், கார்டன் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் இது பாவக்காவும் இருக்குது, அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கீரை இருக்குது, அப்படியே இந்த கொய்யாக்காய் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு 2 3 இருக்கும், அதுவும் வந்து பறிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாமே நான் ஒரு ஃபார்மராக மாறிட்டு நானே பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரேஷனில் நம்மக்கிட்ட டைம் இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தம். அதுக்கு வந்து நான் ரொம்ப எப்போவுமே எனக்கு நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குங்க. 24 ஹவர்ஸில் டெய்லி வந்து நம்ம ஆர்கானிக்காக நம்ம வந்து 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். நம்மளுக்கு வந்து எந்த நோய் எந்த வியாதியும் வராது. அது மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் வந்து எடுக்கலாம். ஒரு மண்ணும் போட மாட்டேங்க நான், வந்தால் வரட்டும், இல்லைன்னா நான் அப்படியே விட்டுருவேன். என்னென்னா எனக்கு வந்து மருந்தை போடுற அந்த காய் எனக்கு வேணாம். அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட கையால் எவ்வளோ அடிபட்டாலும் எவ்வளோ வந்தாலும் நான் வந்து இது செய்யணும் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நான் செய்வேன். அப்புறம் வந்து இந்த ஹார்வெஸ்ட் பாருங்கள், நல்லா இது என்ன சொல்லுவாங்க, அவரைக்காய். இந்த பாருங்கள், அவரைக்காய் கட் பண்ணும்போது தான் இந்த முள் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அது சப்போர்ட்டுக்காக இருக்கிறதுக்கு வந்து முள் கட்டி எல்லாமே அதில் வச்சுருக்குறோம். ஸோ அது கட் பண்ணும்போதே அது வந்து கொஞ்சம் எனக்கே கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த பாருங்கள், பாவக்காவும் ஒரு 4 5 காய் இருக்குது, அதுவும் நம்ம கட் பண்ணிடலாம். என்னென்னா பழுத்திச்சு, முன்னாடியே எடுத்துருக்கணும், நான் வந்து கொஞ்சம் லேட்டாகவே பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல. பாருங்கள், இது பாவக்காவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னென்னா மருந்து போட்டால் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து நிறையா காயே வரும், அது மாதிரி காய் எனக்கு வேணாங்க. வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து அந்த மாதிரி காய் எனக்கு வேணாம். நான் வந்து ஃபுல் ஆர்கானிக்காகவே நான் வந்து 2 காய் வந்தாவே போதும் எனக்கு, அப்படின்னு நான் நம்பி இந்த கார்டனிங் நான் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்தாவே போதும். இந்தாங்க, கீரை வந்து கொஞ்சம் வந்தது. நெக்ஸ்ட் வந்து அவரைக்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் ஒரு 5 பாவக்காய் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொய்யாக்காய் ஒரு 3 வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ஒன்று வந்து பாருங்கள், இது மாதிரி அணிலோ என்னமோ தெரியல, கடிச்சு போயிடுச்சு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், கட் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 கொய்யா இருக்குது, அதுவும் பறிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். லாஸ்ட் வந்து கார்டன் வந்து இந்த அளவில் இருக்குது. நம்ம இன்னும் பண்ண போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.